இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் கல்வி இந்த சப்ஜெக்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் அதுக்கான கீ பாயிண்ட்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரிங்களா? ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் அதுக்கான கீ பாயிண்ட்ஸ் வந்து நான் 5 யூனிட்டுக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அந்த பழைய கிளாஸ் நீங்க பார்க்கணும்னா நம்முடைய சேனல்ல போய் பிளேலிஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அது கிளிக் பண்ணீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் இது வரைக்கும் கிளாஸ் எடுத்து எல்லாமே அதுல இருக்கும். ஸோ அதுல போய் நீங்க பார்த்துக்கலாம். சரிங்களா? இன்னைக்கு வந்து இந்த சுற்றுச்சூழல் கல்வியில ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் அதுக்கான கீ பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரிங்களா? இப்போ அதை நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த நோட்ஸ் எல்லாமே உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் பிடிஎஃப் அனுப்பிச்சிருவேன். அந்த நோட்ஸ், அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் அனுப்பிச்சிருவேன். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இந்த 3 யூனிட்ல ஒவ்வொரு யூனிட்லையும் எத்தனை கொஸ்டின் எடுத்திருக்கேன் அதை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் கல்வி இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின். இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்ல மொத்தம் 4 கொஸ்டின் இருக்கு. இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவுக்கு ஈஸியா இருக்கும். இந்த கீ பாயிண்ட்ஸே நீங்க ஃபுல்லா மனப்பாடம் பண்ணிட்டா இந்த சப்ஜெக்ட் நம்ம ஈஸியா எழுதிடலாம். சரிங்களா? இந்த 4 யூனிட்டுக்கான அந்த கீ பாயிண்ட்ஸும் டயக்ராம்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். 4 கொஸ்டினுக்கான. அடுத்து யூனிட் 2ல 3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எடுத்திருக்கேன். அதுக்கான கீ பாயிண்ட்ஸ் டயக்ராம்ஸ் தான் இப்போ நான் சொல்ல போறேன். அதே மாதிரி யூனிட் 3ல 4 இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. அதுக்கான கீ பாயிண்ட்ஸ் டயக்ராம்ஸ் எல்லாமே நான் சொல்ல போறேன். சரிங்களா? நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த டயக்ராம்ஸ் எல்லாம் இப்பயே ஒரு A4 ஷீட்ல வரைஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி நீங்க வரைஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து அந்த டைமுக்குள்ள முடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். தென் நீங்க எக்ஸாமுக்கு முதல் நாள் திருப்பி பார்க்கறதுக்கு இந்த டயக்ராம்ஸ் உங்களுக்கு உதவியா இருக்கும். நீங்க டயக்ராம் போட்டு எழுதுனீங்கன்னா கண்டிப்பா நல்ல மார்க் வந்துடும், அரியரே உங்களுக்கு வராது. சரிங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் பார்ப்போம். பாருங்க, சுற்றுச்சூழல் கல்வி யூனிட் 1. இதுல மொத்தம் 4 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. 1 சுற்றுச்சூழலின் வகைகளும் உட்கூறுகளும், 2 சுற்றுச்சூழல் கல்வியின் தேவை மற்றும் முக்கியத்துவம், 3 சுற்றுச்சூழல் கல்வியின் வரம்பு அல்லது பரப்பு, 4th கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் கல்வியில் கவனம் செலுத்தும் முக்கிய அம்சங்கள். இந்த 4 யூனிட்டுக்கான இப்ப டயக்ராம்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த 4 கொஸ்டினுக்கான டயக்ராம்ஸ் எல்லாமே சொல்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சுற்றுச்சூழலின் வகைகளும் உட்கூறுகளும். இதுல 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. 1 வந்து இயற்கையான சுற்றுச்சூழல். இந்த இயற்கையான சுற்றுச்சூழல் கீழே என்னென்ன பாயிண்ட்ஸ் வரும் பாருங்க. முதல் பாயிண்ட் பாருங்க, உயிரிய சுற்றுச்சூழலின் உட்கூறுகள். அதுல என்னென்ன வரும்னா பயிரினம், உயிரினம், ஏனைய வகையினம். அடுத்து 2வது பாயிண்ட் பாருங்க, உயிரற்ற இயற்பியல் சுற்றுச்சூழலின் உட்கூறுகள். இதுல என்னென்ன வரும்னா கல், மண், மண்டலம், நீர்மண்டலம், வாயு அல்லது வளிமண்டலம். அந்த 2வது பாயிண்ட்ல இது வரும். சரிங்களா? அடுத்த செகண்ட் பாயிண்ட் பாருங்க, மனிதனால் உருவாக்கப்பட்டது. 3 பாருங்க, சுற்றுச்சூழலின் வகைகளும் அவற்றின் உட்கூறுகளும் பற்றிய விளக்கப்படம். இந்த 3 இது வரும். சரிங்களா? அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க, சுற்றுச்சூழல் கல்வியின் தேவை மற்றும் முக்கியத்துவம். இதுல வந்து உங்க புக்ஸ்ல பாயிண்ட் இருக்காது, அதாவது கீ பாயிண்ட்ஸ் இருக்காது, மொத்தமா அவங்க பாராவா கொடுத்துருப்பாங்க. இந்த இதை வந்து நான் தனியா எடுத்திருக்கேன். ஸோ இந்த டயக்ராம் நீங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் நோட்ஸ் அனுப்புறேன். அந்த 1.2 பாயிண்ட் அப்படி போட்டு எழுதியிருப்பேன், அதை அப்படியே எழுதிக்கங்க. இந்த டயக்ராம்ஸ் அதில் போட்டுங்க. இப்போ பாருங்க, சுற்றுச்சூழல் கல்வியின் தேவை மற்றும் முக்கியத்துவம். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 6 பாயிண்ட் இதுல இருக்கு. முதல் பாயிண்ட் பாருங்க, சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் அதிகரிப்பு. 2 இயற்கை வளங்களை பாதுகாத்தல். 3 விழிப்புணர்வு மற்றும் அறிவு வளர்ச்சி. 4 நிலையான வளர்ச்சியின் அவசியம். 5 நல்ல பழக்க வழக்கங்களை வளர்க்கிறது. 6 சமூக மற்றும் பொருளாதார நன்மைகள். இந்த 6 பாயிண்ட் நீங்க எழுதிக்கணும். சரிங்களா? 3வது கொஸ்டின் பாருங்க, சுற்றுச்சூழல் கல்வியின் வரம்பு அல்லது பரப்பு. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 பாயிண்ட் இருக்கு. பாருங்க, சுற்றுச்சூழல் கல்வியின் வரம்பு அல்லது பரப்பு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, விழிப்புணர்வு. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, உண்மை வாழ்க்கை சூழ்நிலைகள். 3 பாருங்க, பேணி பாதுகாத்தல். 4 நீடித்த நிலையான வளர்ச்சி. அடுத்து 4th கொஸ்டின் பாருங்க, சுற்றுச்சூழல் கல்வி கவனம் செலுத்தும் முக்கிய அம்சங்கள். இதுல மொத்தம் 6 பாயிண்ட் இருக்கு. முதல் பாயிண்ட் பாருங்க, இயற்கை வளங்கள், அவை தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் தீர்வுகள். 2வது பாயிண்ட் பாருங்க, சுற்றுச்சூழல் மாசடைதலும் மற்றும் பேராபத்துகளும். 3 பாருங்க, சுற்றுச்சூழல் தொடர்பான முக்கிய பிரச்சனைகள். 4 சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கொள்கைகள் மற்றும் செயல் திட்டங்கள்.
5 சுற்றுச்சூழல் மேலாண்மையும் பாதுகாப்பும். லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, பள்ளி கலைத்திட்டத்தில் சுற்றுச்சூழல் கல்வியை இடம்பெறச் செய்து மாணவர்களிடம் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வையும் சுற்றுச்சூழல் பிரச்சனைக்கு தீர்வு காணும் மனப்பான்மையும் செயல்திறனையும் உருவாக்குதல். இந்த 6 பாயிண்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கான 4 முக்கியமான இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜி. அடுத்து செகண்ட் யூனிட் பாருங்க, இயற்கை வளங்கள் அவை தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் தீர்வுகள். இதுல 3 முக்கியமான டெர்மினல் கொஸ்டின் இருக்கு. 1 ஆற்றல் வளங்கள், 2 கனிம வளங்கள், 3 நீர் வளங்கள். இதுல ஃபர்ஸ்ட் ஆற்றல் வளங்கள். இந்த ஆற்றல் வளங்கள்ல 2 பாயிண்ட் இருக்கு. 1 அதிகரித்து வரும் ஆற்றல் தேவை, 2 ஆற்றல் மூலங்களின் வகைகள். இந்த 2 பாயிண்ட் இருக்கும் சரிங்களா. அந்த 2வது பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, ஆற்றல் மூலங்களின் வகைகள். அதுல 2 பாயிண்ட் இருக்கு. அது கீழே 1 வந்து புதுப்பிக்க முடியாத ஆற்றல் மூலங்கள். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா புதைப்படிவ எரிபொருட்கள், கச்சா எண்ணெய் அல்லது பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு, அணுசக்தி. இது எல்லாமே புதுப்பிக்க முடியாத ஆற்றல் மூலங்கள். அடுத்து 2வது பாருங்க, புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் மூலங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர் மின்சக்தி, காற்று சக்தி, உயிரிய பொருட்களில் கிடைக்கும் சக்தி, சூரிய சக்தி, அலைகள் சார்ந்த சக்தி, புவி வெப்ப சக்தி. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள்ல வரும் சரிங்களா. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, கனிம வளங்கள். கனிம வளங்கள்ல முதல் பாயிண்ட் பாருங்க, கனிம வளங்களின் வகைப்பாடு. அதுக்கு கீழே 3 வரும் பாருங்க, உலோக கனிம வளங்கள், அலோக கனிம வளங்கள், எரிபொருள் கனிம வளங்கள். இந்த முதல் பாயிண்ட் கீழே 3 பாயிண்ட் வரும். 2வது பாயிண்ட் பாருங்க, கனிம வளங்களின் வகைப்பாடு. 3வது பாயிண்ட், சுரங்க வேலைகளால் சுற்றுச்சூழல் மீது ஏற்படும் பாதிப்புகள். அந்த சுற்றுச்சூழல் மீது ஏற்படும் பாதிப்புகள் கீழே 5 பாயிண்ட் வரும். 1 காற்று மாசுபடுதல், 2 நீர் மாசுபடுதல், 3 மண் மாசுபடுதல், 4 இரைச்சல் மாசுபடுதல், 5 காடுகள் அழிப்பு. அடுத்த 4வது பாயிண்ட் பாருங்க, கனிம வளம் அளவுக்கு அதிகமாக சுரண்டப்படுதலை தவிர்த்தல். இதுதான் இந்த 3 கொஸ்டின் சரிங்களா. அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்க, நீர் வளங்கள். நீர் வளங்கள்ல மொத்தம் 3 பாயிண்ட் இருக்கு. 1 இந்தியாவின் நீர் ஆதாரங்கள். அந்த முதல் பாயிண்ட் கீழே ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. மழை நீர், 2 பூமியின் மேற்பரப்பில் ஓடும் நீர், 3 நிலத்தடி நீர். அந்த செகண்ட் பாயிண்ட் பாருங்க, நீரின் பயன்பாடும் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தப்படலும். தேர்ட் பாயிண்ட் பாருங்க, தண்ணீர் பற்றாக்குறையை போக்கும் வழிகள். இதெல்லாம் நீர் வளங்கள் ஆகும். இதுதான் செகண்ட் யூனிட்டுக்கான 3 10 மார்க் கொஸ்டின். அடுத்து தேர்ட் யூனிட்ல 4 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. 1 இயற்கை சீற்றங்களும் அவற்றின் மேலாண்மையும், 2 திடக்கழிவு மாசுபாடு மற்றும் மேலாண்மை, 3 ஒலி மாசுபாடு, 4 இரைச்சல் மாசுபாடு. இந்த 4 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இயற்கை சீற்றங்களும் அவற்றின் மேலாண்மையும். இதுல மொத்தம் 3 பாயிண்ட் இருக்கு. 1 சுற்றுச்சூழல் பேராபத்துக்கள் என்பதன் பொருளும் வரையறையும், 2 பல்வகை சுற்றுச்சூழல் பேராபத்துகளும் பேரழிவுகளும், 3 இயற்கை சீற்றங்களால் அவற்றால் ஏற்படும் பேரழிவுகள். இந்த 3வது பாயிண்ட்டுக்கு கீழே 7 பாயிண்ட் இருக்கு. 1 நிலநடுக்கம், 2 சுனாமி, 3 நிலச்சரிவுகள், 4 எரிமலை வெடிப்பு, 5 வெள்ளம், 6 புயல், 7 எண்ணெய் கசிவு. அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க, திடக்கழிவு மாசுபாடு மற்றும் மேலாண்மை. இதுல மொத்தம் 6 பாயிண்ட் இருக்கு. அதுல முதல் பாயிண்ட் பாருங்க, திடக்கழிவுகளின் மூலங்கள், 2வது திடக்கழிவுகளின் வகைகள். அந்த திடக்கழிவுகளின் வகைகளுக்கு கீழே 5 தலைப்பு இருக்கு. 1 வீட்டுக்கழிவு, அடுத்து நகராட்சி கழிவுகள், 3 தொழிற்சாலை கழிவுகள், 4 வேளாண்மை கழிவுகள், 5 சுரங்க தொழிற்சாலைகளால் ஏற்படும் கழிவுகள். இந்த 2வது பாயிண்ட் கீழே 5 பாயிண்ட். 3வது பாயிண்ட் பாருங்க, திடக்கழிவு பிரச்சனைகள், 4 திடக்கழிவு மாசுபாட்டை கட்டுப்படுத்தல். இந்த 4க்கு கீழே 5 குப்பை பிரச்சனை சமாளித்தல். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா மீன் பயன்பாட்டு முறை, 2 மீளப்பெறுதலும் மறுசுழற்சியும், 3 திடக்கழிவுகளை மாற்று வழிகளில் பயன்படுத்தல். 6வது பாயிண்ட் பாருங்க, சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தவிர்ப்பதில் தனிநபரின் பங்கு. இந்த 6 தலைப்பு சரிங்களா. அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்க, ஒலி மாசுபாடு. இந்த ஒலி மாசுபாடு கீழே முதல் பாயிண்ட் பாருங்க, ஒலி மாசுபாடு என்பதன் விளக்கம், 2 ஒலி மாசுபாட்டின் மூலங்கள், 3 ஒலி மாசுபாட்டின் விளைவுகள். 4வது பாயிண்ட் பாருங்க, ஒலி மாசுபாட்டின் வகைகள். இந்த ஒலி மாசுபாட்டின் வகைகள் கீழே 5 பாயிண்ட் வரும். 1 தேவையற்ற ஒலி ஊடுருவல், 2 மிகை ஒலியூட்டிகள், 3 ஒலி கூச்சம் ஏற்படுதல், 4 ஒலி வெள்ளம், 5 வீண் ஒளிர்வு. அடுத்து 5வது பாயிண்ட் பாருங்க, ஒலி மாசுபாட்டை கட்டுப்படுத்தல். இதெல்லாம் ஒலி மாசுபாடு. அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்க, இரைச்சல் மாசுபாடு. அதுல முதல் பாயிண்ட் பாருங்க, இரைச்சல் மாசுபாடு என்பதன் பொருளும் வரையறையும். 2வது பாயிண்ட் பாருங்க, இரைச்சல் மாசுபாட்டின் மூலங்கள். அதுக்கு கீழே ஒரு பாயிண்ட் இருக்கு. அதுக்கு கீழே வந்து 2 பாயிண்ட் இருக்கு. 1 இயற்கை மூலங்கள், 2 மனிதனால் உருவாக்கப்படும் மூலங்கள். அந்த மனிதனால் உருவாக்கப்படும் மூலங்களுக்கு கீழே போக்குவரத்து வாகனங்களால் ஏற்படும் இரைச்சல், 2 விமான இரைச்சல், 3 கட்டுமான பணிகளிலிருந்து எழும் இரைச்சல், 4 தொழிற்சாலைகளில் ஏற்படும் இரைச்சல். அது 3வது பாயிண்ட் பாருங்க,
இரைச்சல் எல்லைகள், 4 இரைச்சல் மாறுபாட்டின் விளைவுகள், 5 இரைச்சல் மாசுபாட்டை கட்டுப்படுத்தல். அந்த இரைச்சல் மாசுபாட்டை கட்டுப்படுத்தல் கீழே ஒரு 5 பாயிண்ட் இருக்கு. 1 தோன்றும் இடத்தில் கட்டுப்படுத்துதல், 2 செலுத்தும் இடத்தில் கட்டுப்படுத்துதல், 3 இரைச்சல் உள்ள இடத்தில் உள்ளோரையும் பணியாளர்களையும் பாதுகாத்தல், 4 தாவரங்கள் அல்லது செடிகள் வளர்த்தல், 5 சட்டங்கள் அல்லது விதிகளை பயன்படுத்துதல். இதுதான் இந்த தேர்ட் யூனிட்டுக்கான 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த கிளாஸ்ல இந்த சப்ஜெக்ட்ல பேலன்ஸ் இருக்க அந்த 2 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் அதுக்கான கீ பாயிண்ட்ஸ் பார்ப்போம்.